ஹலோ கைஸ், என் பேர் கருணா. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கோம். இது இன்றைக்கி மதுரை திலகர் திடலில் இருக்கேன். சிம்மக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து சண்டே மார்க்கெட் நடக்கும். ஞாயிறு வார சண்டே அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து பழைய பொருளாக ரொம்ப சீப்பாக கிடைக்கும். அடிமட்ட ரேட்டு கிடைக்கும் அப்படின்னு இருக்காங்க. அது கொஞ்சம் குவாலிட்டியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பெட்ஸ் எல்லாமே நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ ஃபுல்லாமே பாருங்கள், எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம போய் பார்க்கலாம். போகலாமா? வாங்க போகலாம். மதுரை மார்க்கெட்டில் உங்களுக்கு கிடைக்காத பொருளே இல்லைங்க. எல்லா பொருளுமே இருக்குது. அத்தனை பொருட்கள் இருக்குது. ஆனால் எல்லாமே ரொம்ப குவாலிட்டி வந்து நீங்கள் அந்தளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஆனால் ப்ரைஸுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ரொம்ப லோவாக தான் கொடுப்பீங்க. அந்த லோ ப்ரைஸுக்கு உங்களுக்கு குவாலிட்டிங்கிற வந்து ஓகே, சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்கும். இங்கே நிறைய பொருள் இருக்குங்க. பார்த்துக்கிட்டிங்கன்னா எலக்ட்ரானிக் ஐட்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மொபைல் கவராக இருக்கட்டும், பேட்டரியாக இருக்கட்டும், சார்ஜராக இருக்கட்டும், இதெல்லாம் 20 ரூபாயிலிருந்து ஆரம்பிக்குது. 20, 30, 40 இப்படி இருந்து ஆரம்பிக்குது. நீங்கள் ஒரு கவரில் வந்து 20 ரூபா 30 ரூபாய்க்கு வாங்குறது வந்து உண்மையிலே ஒரு பெஸ்ட் டீல் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து டாய்ஸ் இருக்குது. அப்புறம் நிறைய பொருள் இருக்குங்க குழந்தைங்களுக்கு விளாட்றதுக்கு. அப்புறம் மிக்ஸி இருக்குது, கிரைண்டர் இருக்குது, அப்புறம் கவர்மெண்ட்டில் கொடுக்குற எல்லாமே இருக்குது. அப்புறம் டிவிலாம் இருக்குது. நிறைய பேர் டிவி வாங்கிட்டு போகிறாங்க. நான் டிவியும் பார்த்தேன். இந்த மாதிரி கேஸ் நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது. அப்புறம் பழைய கேமராஸு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நான் சொல்கிறத விட இன்னும் எக்கச்சக்கமான பொருட்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக பெட் ஷாப் இருக்குது. வந்து அதில் டெய்லி டெம்பரவரியாக வந்து போடுவாங்க. அந்த சண்டே மார்க்கெட் வந்து டெம்பரவரி கடைகளும் இருக்குது, பெர்மனெண்ட் கடைகளும் இருக்குது. டெம்பரவரி கடைகள் வந்து சும்மா போடுவாங்க. பெர்மனெண்ட் கடையில் எப்பயுமே பெட் ஷாப்ஸ்லாம் இருக்குது. பெட் ஷாப்ஸில் வந்து நான் நிறையா பார்த்தேன். எப்படி சொல்கிறது, குட்டி பப்பீஸ்லாம் நிறையா இருந்துச்சு. அப்புறம் வாத்தா இருக்கட்டும், புறா இருக்குது, நிறையா புறாவில் இருந்துச்சு, வகையாக இருந்துச்சு. அப்புறம் லவ் பேர்ட்ஸ்லாம் வந்து ஒரு 300 ஸ்டார்டிங் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் இங்கே வந்து பாருங்கள், அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த மதுரை மார்க்கெட் எப்படி வரணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து மதுரை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து சிம்மக்கலுக்கு பஸ்ஸு பிடிங்க. அப்படி இல்லை அப்படின்னா
உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன், நீங்கள் மதுரை பஸ் ஸ்டாண்டில் வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து இறங்கிட்டு அங்கேருந்து லெஃப்ட் நேராக வந்தீங்கன்னா மீனாட்சி பஜார், அது நின்று ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் இருக்குங்க. அதில் ரைட் சைடு வளைஞ்சிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா அதுக்கு பக்கம் அங்கே தான் இருக்குது உங்கள் இது. இல்லை நீங்கள் யார்கிட்ட கேட்டாலுமே சொல்லுவாங்க சண்டே பஜார் எப்படி போகணுன்னு கேட்டிங்கன்னா. அவ்வளோதான் கைஸ், நீங்கள் ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் இருக்கும், உங்களுக்கு ஒருத்தர் இருக்கும். உங்களுக்கு கிடைக்காத பொருளே இல்லை, சின்ன சின்ன பொருள் நீங்கள் கண்டிப்பாக தேடுங்க. ஒரு கடையில் கிடைக்கலன்னா இன்னொரு கடையில் தேடுங்க. இந்த வீடியோ முடிஞ்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக ஏன்னு சொல்லுங்கள், அப்போ தான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு வந்து உதவும். ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா?